வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதி இன்று திறக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறந்ததிலிருந்தே பள்ளி கல்வித்துறை பல வகையான திட்டங்களை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்ருக்காங்க. இந்த திட்டங்கள் ஒரு பக்கம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு பேட் நியூஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளி விடுமுறையில் மாற்றம், அதிர்ச்சி தகவல், சற்று முன்பு மாணவர்களுக்கு மீண்டும் அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ நார்மலாக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வீக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு சாட்டர்டே லீவ் கொடுத்துருவாங்க, சாட்டர்டே சண்டே லீவ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளிலுமே பள்ளிகள் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி தகவலை பள்ளி கல்வித்துறை அகாடமிக் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த சனிக்கிழமை ஸ்கூல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6 நாட்கள் பார்த்திங்கன்னா பள்ளிகள் இனிமேல் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். எந்தெந்த சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும்? நடப்பு கல்வியாண்டில் 19 சனிக்கிழமை பள்ளிகளுக்கு வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நடப்பு கல்வியாண்டில் 19 சனிக்கிழமைகள் பள்ளிகளுக்கு வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்திங்கன்னா ஜூன் 29, ஜூலை 13, ஆகஸ்ட் 10, அதே மாதிரி 24, செப்டம்பர் 14, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 21, அக்டோபர் 5, அக்டோபர் 19, நவம்பர் 9, 23, டிசம்பர் 14, 21 மற்றும் 2025 ஜனவரி 11, பிப்ரவரி 1, 15, 22, மார்ச் 1, 22, ஏப்ரல் 5 ஆகிய 19 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும். இந்த ஆண்டு விடுமுறை மாணவர்களுக்கு அதிக விடுமுறை கிடைத்த நிலையில் வரும் கல்வியாண்டில் விடுமுறை குறைந்துள்ளது. ஸோ இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு அதிக விடுமுறை கிடைத்த நிலையில் வரும் கல்வியாண்டில் விடுமுறை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ 2023-24 கல்வியாண்டில் மாணவர்களுக்கு அதிகமான விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் இதற்கு மேலே பார்த்திங்கன்னா விடுமுறை கொடுத்தா மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வி நிலை, அவங்களுடைய பார்த்திங்கன்னா கற்கும் திறனில் பாதிக்க ஏற்படலாம்னு சொல்லி சனிக்கிழமைகளிலுமே 19 சனிக்கிழமைகளிலுமே இனிமேல் பள்ளிகள் இயங்கும் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்று ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பிடித்த பின்னாடி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.